ஆக்டர் சூர்யா நடிக்கிற சூர்யா 44 படத்தோட ஃபஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முடிச்சுட்டாங்க. இதுக்கான நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஷெடியூலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் ஷெடியூலாக பிளான் பண்ணி வச்சுருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ஜெட் ஸ்பீடில் வந்து ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்தை தேட்டர்களை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் நம்ம சந்தோஷ் நாராயண் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ எந்த மாதிரி சக்ஸஸ் பண்ண போது, எந்த மாதிரி அவுட்புட் வரப்போகுது. ஆக்டர் சூப்பர் ஸ்டார் நடிக்கிற கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் சூப்பர் ஸ்டார் மட்டும் தான் இப்போ வரையும் ஆன் போர்டில் இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்டேட்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை குக் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போகிறாங்க. இந்த படத்தோட ஸ்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அன்பறிவு பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா 25 ஒரு பிக்ஸ் ரிலீஸாக இதை பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தரமான சம்பவம் பண்ண போகிறாரு லோகேஷ் கனகராஜ். ஆக்டர் தனுஷ் நடிக்கிற குபேரன் படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகாவோட ஃபஸ்ட்டு லுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் கொடுத்து வச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ராஷ்மிகா கெரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்னால் இதை பற்றி நம்ம பேசுவோம்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்கலாம். இந்த கரண்ட்டாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ போயிட்டுருக்கு. ராஷ்மிகாவோட ஃபஸ்ட் லுக்கும் இந்த கிளிம்ஸ் வீடியோவும் கீழே கமெண்டில் கொடுக்கும். கிளிம்ஸ் வீடியோ பொறுத்தவரையுமே டீசெண்டாக இருந்தது. கிளிம்ஸில் வந்த பிஜிஎம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தன் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம தேவஸ்ரீ பிரசாந்த் டிஎஸ்பி மியூசிக் போட்டு வச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டேரக்டர் பார்த்தீங்கன்னா சேகர் கமுல்லா. இவர் பார்த்தீங்கன்னா லவ் ஸ்டோரி படத்தோட டேரக்டா இந்த படத்துக்கான ஷூட்டிங் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட நியூ காம்போ என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்கிற இந்தியன் 2 படத்தோட ஐமேக்ஸ் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன், சித்தார்த், காஜல் அகர்வால், ரகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர் இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம டேரக்டர் சங்கர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம அனிருத் மியூசிக் போட்டிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஜூலை 12 தேட்டர்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கலாம் சங்கரோட செய்கை எந்த மாதிரி இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்டர் கமல்ஹாசனோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அதாவது 10 மாஸ்டர் அன்பறிவோட ப்ராஜெக்ட். கமல்ஹாசன் 237 இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா தங்களை படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சவொடனே இந்த படத்துக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக தான் எடுக்க பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தில் உலகநாயகன் ஆக்ட் பண்ணும்போது அதோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்க போது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் பார்த்திங்கன்னா அக்டோபர் அப்படி இல்லை நவம்பரில் ஸ்டார்ட் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நம்ம கமல்ஹாசன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. டிஃப்ரெண்ட்டான காம்போ இந்த படத்துலேருந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த காம்போக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.